வணக்கம். நான் உங்கள் போல் இன்றைக்கி வந்து சிங்கிள் பேஸ் பேனல் போர்டில் நம்ம மீட்ரு பாக்ஸ் வைக்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கூட கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இது வந்து சேத்தூரில் ஒரு 5 வருஷம் ஆகுது இந்த வீடு. கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ சர்வீஸ் லைன் அடித்து கட்டணும், மீட்ரு கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக வந்திருக்கோம். இது 720 காப்பர் ஒயரில் வாங்கி வச்சுருந்தாங்க ஏற்கனவே. நம்ம வந்து அது காப்பர் போட்டாச்சு. இதுமாரி ரீலில் கட்டியாச்சு. ரீலில் கட்டி ஏற்கனவே சர்வீஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். ரீலை கட்டி கோத்துட்டு மேலே வழியாக கொண்டு வரோம். இது எலிவேஷனு நிறைய இடத்துல மாற்றுறதுனால இதேமாரி லைனை கொடுக்குற மாரி ஆகிட்டு. இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஓப்பனில் தான் அடிக்கிற மாரி இருக்குது. இதுமாரி 2 பெண்டு போட்டு ஓப்பன் பண்ணி இதுக்காக தனியாக போஸ்ட்டு தூக்கி எலிவேஷன் அந்த ஹெட்ரூமில் மாற்றிட்டாங்க. இந்தாண்டு சைடு வைக்கிறதுக்காக மெயின் மீட்ரு பாக்ஸ் அடித்தோம், ஆப்போசிட் மாற்றிட்டாங்க. இந்த சைடு 2 கிளாம் போட்டு நம்ம ஜாயிண்ட் கப்பலி போட்டு இதுகிட்ட பேனல் மாரி வாட்டர் ப்ரூஃப் மீட்ரு பாக்ஸ் வைக்கலான்னு வச்சுருக்கோம். இதில் வந்து பூசிட்டு டைல்ஸ் ஒட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜிஏ பைப்பு ப்ராப்பராக இது ஓப்பனில் தான் இருக்கணும். இங்கே இது வழியாக லவனியை வச்சு பொத்து ஸ்ட்ரைட்டாக போஸ்ட்டில் அடித்தாச்சு. ஏன்னா ரோடு கிராசிங் இருக்கனால இந்த போஸ்ட்டில் அடித்தாச்சு. கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பெண்டிங் இருக்கிறதுனால இந்த சர்வீஸ் மட்டும் அடிச்சுட்டாங்க. நம்ம மீட்ரு ஃபஸ்ட்டு வாங்கி போகணுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வைக்கலான்னு பார்த்தோம். ஹைட்டு கம்மியாக இருக்குது சொன்னால் எலக்ட்ரிஷியன் முன்னாடி இருந்த எலக்ட்ரிஷியன் வைக்கலான்னு சொன்னாங்க. இப்போ உள்ள எலக்ட்ரிஷியன் அது வைக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஒயரிங் வேணால் ஒயரிங் ஒர்க்கு தான் ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து சர்வீஸுக்கு நம்ம வந்து பார்க்கலாம், 3 பேஸ் பார்க்கலாம், சிங்கிள் பேஸ் பார்க்கலாம் அடிச்சு விட்டு ஸ்டே ஒயர் வந்து நம்ம அலுமினியத்துலேயே சர்வீஸ் ஒயர் போட்டுக்கிட்டோம். நம்ம பார்க்கலாம் போட்டுட்டு இதுலேருந்து காப்பர் ஒயர் வச்சு கட்டிட்டு நம்ம ஒரு 2.5 அடிக்கு ஒரு ரீல் இதுமாரி கட்டியாச்சு. சர்வீஸ் ஒயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் வரும். அலுமினியத்தில் சர்வீஸ் ஒயர் 780 720 போட்டிங்கன்னா லாங் லைஃப் வரும். இது 720ங்கிறது திக்னஸ் வந்து 20 mm வந்து நம்ம இதில் கோரோட சைஸு 7 கம்பி இருக்கும். இது வந்து போஸ்ட்டுக்கு இழுத்து கட்டிட்டு அதை இழுத்து நம்ம மேலே போஸ்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு தூரத்தில் கட்டிச்சு. இனிமேல் லைன்மேன் மீட்ரு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அது கொடுத்த பிறகு முறுக்கி சப்ளை கொடுத்துக்கலாம். நம்ம இப்படியே சர்வீஸ் பைப்பு கொண்டு வந்துட்டு நம்ம பேஸ் நோட்டில் மட்டும் வச்சாச்சு. இது வந்து பேனல் போர்டு, வாட்டர் ப்ரூஃப் பேனல் போர்டு வந்துட்டு மீட்ரு டிஸ்பிளே தெரியும். ப்ளஸ் 40 ஆம்ஸு ஐசோலேட்டர் ஒன்று வச்சாச்சு. 32 ஆம்ஸு பீஸ் ஒன்று கீழே வச்சாச்சு. இது வந்து மேலே கேபிள் போகிற மாரி வச்சுருக்காங்க. நம்ம அது வழியாக நம்ம ப்ராப்பராக வச்சோன்னா முன்னாடி ஓகே. இப்போ நம்ம ஓப்பனில் கொண்டு வந்தனால நம்ம அந்த சைடு வச்சுக்கலாம். இது 32 ஆம்ஸு இது கிராஃப்ட் கம்பெனி தான். இது கிராஃப்ட் கம்பெனி. இது 1500 1600 வரும். நம்ம ஓப்பனில் பாக்ஸ் தான் அடிக்கணும் தேவை கிடையாது. நம்ம வந்து இதேமாரி பேனலாக வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சுற்றிலும் பாக்ஸ் அடிச்சுட்டு இதுக்கு இது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் மெனக்கட்ட வேலையாக இருக்கும். இதேமாரி பேனலாக வச்சுட்டா ஒரு இண்டிகேட்டர் ஒன்று வந்துடும். இதில் இண்டிகேட்டர் ஒன்று தனியாக வரணும். நம்ம ஐசோலேட்டர் தனியாக பீஸ், இந்த பேனல் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஐசோலேட்டர்லேருந்து பீஸ் கேட்டு கவர் மட்டும்தான் இருக்கும். நம்ம பீஸ் எல்லாத்தையும் செட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். கீழே வந்து நியூட்ரல் லிங்க், அந்த லிங்கில் முறுக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாக சிங்கிள் பேஸ் இருக்கனால டேரெக்டாகவே முறுக்கிட்டு போயிடுவோம். அதில் இப்போ இந்தாண்ட மீட்ரு முறுக்கு மாரி அட்டை வச்சுருக்காங்க. ரவுண்டு இண்டிகேட்டரும் சேர்த்து வாங்கியாச்சு. க்ரீன் கலரு இருக்குது, சேர்த்து வாங்கியாச்சு. நம்ம எர்த்துக்கு பைப்பு இங்கே அடிச்சுட்டு நம்ம காப்பர் ஒயர் வந்து டேரெக்டாக கொடுத்தாச்சு. சர்வீஸ் பைப்புக்கு சைடில் வெட்டிட்டு அது வழியாகவே எர்த்து ப்ளஸ் சர்வீஸ் பைப்பு வந்துட்டு நம்மளுக்கு சர்வீஸ் பைப்பு ஒயர் கனெக்ஷன் பண்ணியாச்சு. எர்த்தையும் கீழே அடித்து முறுக்கியாச்சு ஃபுல்லாக. இது நம்ம மீட்டருக்கு ஒயர் வந்துட்டு இது வழியாக மீட்டருக்கு மெயின் லைனை அந்தாண்ட வந்து ஜம்பர் போட்டு தள்ளிட்டு பீஸ்லேருந்து டெலிவரி பண்ணிவிட்டு ஐசோலேட்டர் கொடுத்தாச்சு. இண்டிகேட்டர்லேருந்து பேஸ் நோட்டில் தனியாக கொடுத்தாச்சு. அதில் நம்ம இதில் இன்புட்டு கொடுத்துட்டு ஐசோலேட்டரில் மூலயமா தான் அந்தாண்ட போகிற மாரி நியூட்ரல் டேரெக்டாக கொடுத்தாச்சு. எர்த்து வந்து எர்த்துக்கு தனியாக காப்பர் கொடுத்தாச்சு. சர்க்யூட் போர்ட்லேருந்து வர எர்த்து கொடுத்தாச்சு. நம்ம இதுக்கு மட்டும் டெம்பரவரியாக இன்னொரு 2 ஒயர் போட்டு இப்போ மீட்ரு கொடுக்கல, சர்வீஸ் ஒயர் மட்டும் டேப் அடித்து வச்சுருக்கோம். மீட்ரு கொடுத்த பிறகு நம்ம வந்து சப்ளை இதை வந்து மீட்ரு முறுக்கலாம். அது வரைக்கும் 2 ஒயர் மட்டும் இன்னொரு வீட்டிலேருந்து போட்டு நம்ம லூப்பிங் அடித்து கொடுத்தாச்சு. இப்போ சப்ளை அந்த வீட்டில் தான் லைட்டிங் எரிய ஆரம்பிச்சிட்டு நம்ம மீட்ரு கொடுக்குறப்ப இந்த வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். சின்ன டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி.